நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மகாகவி பாரதியார் கட்டிடம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் 12 மாவட்டங்களில் கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களை நேரில் சந்தித்து சங்கத்தின் உறுப்பினர்களாக அவர்களை இணைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு வழங்கப்பட்டு வரும் பல்வேறு சலுகைகளை அவர்களுக்கு பெற்று தரப்படுகின்றன. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல் முறையாக மகாகவி பாரதியார் கட்டிடம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான புதிய அலுவலகமானது திருவள்ளூர் அடுத்த சிறுவானூர் கண்டிகை பகுதியில் மாநில தலைவி தனலட்சுமி ரிப்பன் வெட்டி திறந்து உறுப்பினர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறுவானூர் கண்டிகை தங்கனூர் பகுதியில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு கொண்டாட்டம் மற்றும் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. அதில் கட்டுமான நல வாரியம் மூலமாக தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை குறித்து புதிதாக இணைந்துள்ள உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. அதில் கல்வி உதவித்தொகை, பட்டப்படிப்பு, தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, அரசு மருத்துவ படிப்பு, பெண் தொழிலாளர்களுக்கான மகப்பேறு உதவித்தொகை மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் பணி செய்யும் போது பணியிடத்தில் விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விபத்து ஊக்கத்தொகை என பல்வேறு நிதி உதவி திட்டங்களை குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி மகளிருக்கான சேர் போட்டி, நடன போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட திமுக மத்திய விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், பூண்டி ஒன்றிய திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் வெங்கடேஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மருத்துவ அணியின் மாவட்ட அமைப்பாளர் பாலாஜி உட்பட சங்க உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர்.